மோடியில கப்பல் வந்து இரும்பு தர்றாங்க இந்த நாடாங்கடையை கொடுக்கறதுக்கு. சர்வதேச ஊடகம் எல்லாம் என்ன சொல்லுது, இந்தியாவால் முடியாத மனிதாபிமான பணியை இலங்கை மிக துணிச்சலுடன் செய்திருக்கின்றது இந்த டைம்ல. சர்வதேச ஊடகம் முந்த நாள் அமெரிக்காட பிரதான ஊடகங்கள் அந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளான நிமிடத்திலிருந்து இலங்கை அனுரகுமார் என்ற ஒரு மிக பிரதானமான இடத்தை பிடிச்சாங்க. අපිට කියන්නකො බලන්නකො මේ අපි ආපු සබ්මරීනය බැලිස්ටික් මිසයිල් සබ්මරීනයක්ද ඔහායෝ ක්ලාස් සබ්මරීනයක්ද එහෙමත් නැත්නම් ගයිඩඩ් මිසයිල් සබ්මරීනයක්ද මේවා ගැන පාර්ලිමේන්තුවට ප්‍රකාශයක් ඉදිරිපත් කරන්න. லாஸ் ஏஞ்சலிஸ் கிளாஸ், சீ வுல்ஃப் கிளாஸ், வர்ஜீனியா கிளாஸ். இது என்ன சப்மரீன் உங்களுக்கு தெரியுமா? இதுல அது இருக்கா இது இருக்கா இந்த வகையை சேர்ந்ததா உங்களுக்கு தெரியுமா? இதுல எப்படி இவர் நினைக்கிறேன் நேற்று நைட் வந்து சப்மரீன்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு கூகுள்ல சில தட்டி இருப்பாரு. ரைட்டா? நேற்று நைட் நடந்திருக்கும். ரைட்? அப்படி அடிச்சு பார்த்தோட சப்மரீன் வர்க்கி முக்காது டோபிடோ வர்க்கி முக்காது முக்கிட்டது பார்லிமெண்ட்ல கேட்ட ஸ்டைலே தனி. இப்ப நான் யோசிக்கிறேன் இருந்திருந்தா இது என்ன அங்க 4 மிசைல் வந்து அடிச்சுட்டு போயிருக்கும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? அது சரி. கிழக்கு மத்திய கிழக்குல ஏற்பட்ட பதற்றம் இப்ப நமக்குள்ளே ஒரே பதற்றமா தான் இருக்கு. நமக்குள்ள விளங்கல இல்ல நம்மளோட ஆபீஸுக்குள்ளேயும் பதற்றம் தான் இல்ல. உண்மையில இந்த இடத்துல ஆபீஸுக்குள்ளேயும் பதட்டம் தானே. நேற்று எங்கட எடிட்டர் 2 பேரும் ஓஃப் ஆகுள்ள வந்து 2:30-3 மணி ஆச்சு. அப்ப பாரு இறங்கி வேலை. நான் ஒரு கட்டத்துல சொன்னேன், விட்டுருங்கப்பா நாளைய இல்ல. அவங்க சொல்றாங்க இந்த அப்டேட் இப்ப உடனே கொடுங்க, என்ன நடக்குன்னு வெளியில தெரியாது, நாங்க நிக்கிறோம். மேல எங்கட ஸ்டாஃப், அதாவது தமிழ்வின், லங்காஸ்ரீ, அதாவது மக்களுக்கு உடனடியா செய்தியை கொண்டு போயிட்டு சேர்க்கணுங்கிற அந்த கடப்பாடு எல்லாத்துக்கிட்ட இருக்கு. எங்கட டீம் வந்து இதுல பெர்ஃபெக்ட்டா வொர்க் பண்றாங்க. அதுல உண்மையில இப்ப பெரும் பேசு பொருளாக ஜனாதிபதி நேற்று சம்பவம், அந்த ஊடக சந்திப்பு கொஞ்சம் பொறுங்க வாரேன். இந்த பின்னூட்டம் எழுதுறார்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? ஒரு நல்ல காரியம் நடந்தா ஒன்னும் பாராட்ட பழகுங்க. இப்ப இதுல வந்து தமிழ விடுதலை புலிகளின் தலைவரும் வந்து யுத்த கால பகுதியில ஒரு கண்ணியத்தை கடைப்பிடிச்சார். அதுக்கண்ட அவர் தமிழ்ல தேசிய தலைவரோட வந்து அனுரோ ஒப்பிடல். அவருக்கு கீழே அவர பிள்ளைகளா அவரோட வளர்ந்து அவர பராமரிப்புல வளர்ந்த நாங்க எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவர் இப்ப நாங்க காணல அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஆனா எப்படி இருந்தவர்னு சொன்னால் குறைஞ்ச அந்த கண்ணியமங்கள்ட்ட இருக்கணும். எதிரியையும் பாராட்ட தெரியணும். சரியா? எதிரிய பாராட்ட தெரியணும். இந்த யுத்த கால பகுதியில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டெல்சான், இந்த வாகர பிரதேசத்துல இராணுவத்தினர் ஒரு 9 பேர் அந்நேரம் வந்து அந்த அந்த குழுவுல வந்து 2007 அல்லது 8ஆம் ஆண்டு காலப்பகுதியா இருக்கணும். ஒரு துணை ஆயுத குழுக்களும் இராணுவத்தோட போய் வாகர பிரதேசத்துல இறந்துட்டாங்க. இறந்த உடனே விடுதலை புலிகள் தரப்பால இராணுவத்திட்ட கேட்கப்பட்டது, உங்களோட உடலங்களை கையளிக்கணும். அவங்க சொல்லி எங்கட யாரும் இறக்கல. அதுல 2 இராணுவத்தினர் உயிரோட பிடிபட்டுட்டாங்க. உயிரோட பிடிபட்ட 2 இராணுவத்தினர்கிட்ட நம்பர் எடுத்து விடுதலை புலிகள் அதுல இறந்த சிங்கள இராணுவத்தினர் குடும்பத்துக்கு தொலைபேசி அழைப்படுத்து, உங்களோட உடலம் எங்கள்கிட்ட இருக்குது, இதை நீங்க உடனடியா எடுத்து போக பாருங்கன்னு சொல்ல அவங்க இராணுவத்திற்கு அவங்க இருக்கிறாங்க, அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்கன்னு மாங்கனி படைமுகாம் இராணுவ அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. சரியா? சொன்னா இவங்களால ஒன்றும் செய்ய இயலாது. அவங்க புதைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்ய புதைச்சிட்டாங்க. அப்ப புதைச்சால் அதுக்கு பிறகுதான் அந்த குடும்பங்கள் மனங்குக்காம அவங்களை சந்திக்கிட்டு வந்தா கேம்ப்ல அவங்களோட சொந்தம் இல்ல. இங்க வந்தா விடுதலை புலிகள் அதை ஒரு என்ன சொல்ற முதல் நாள் புதைச்சிட்டாங்க. உடனடியாக அவங்க அந்த அரசியல் துறை பொறுப்பாளராக அந்த சுப தமிழ்ச்செல்வனோட சமாஜ சேல பணிமனை தொடர்பு கொண்டு சில விடயங்களை உடனடியா வன்னியில இருந்து வந்த கட்டளை என்னன்னு சொன்னால், அந்த அந்த அவங்களோட புதைக்கப்பட்ட உடலங்களை உடனடியா கௌரவத்தோட கண்ணியத்தோட உடனடியா அந்த ஒரு உடலம் எப்படி நீங்க ஒப்படைக்கிற முறையை கடந்து பிரேத பொட்டிகள் அமைச்சு கொடுங்க. இப்படி ஒரு மரபுல வந்த இடத்துல அனுரகுமார திசாநாயக்க சரி பிள்ளை விமர்சனங்கள் கனது இருக்குது. ஆனா அவர் அந்த ஒரு ஆபத்தான நேரத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்தவர்.
கரெக்டா. இப்ப இந்தியா கூட இப்ப வந்து அங்க இரும்பு தேடுது கடல்ல. மோடியில கப்பல் வந்து இரும்பு தேடுறாங்கல்ல இந்த நாடாங்கடையை கொடுக்குறதுக்கு. இப்ப அதை வச்சுதான் சர்வதேச ஊடகம் எல்லாமே என்ன சொல்லுது, இந்தியாவால் முடியாத மனிதாபிமான பணியை இலங்கை மிக துணிச்சலுடன் செய்திருக்கின்றது இந்த டைம்ல. சர்வதேச ஊடகம் முந்த நாள் அமெரிக்காட பிரதான ஊடகங்கள் எங்கட ஊடறுப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சாஸ்பரி பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் கலாநிதி கீத்தப்பன் சொன்னார், அந்த கப்பல் தாக்குதலுக்கு உள்ளான நிமிடத்திலிருந்து நேற்று மாலை வரைக்கும் இலங்கை அனுரகுமார் என்ற ஒரு மிக பிரதானமான இடத்தை பிடிச்சாங்க. இன்னைக்கு அதை விட அதே மாதிரி ஸ்பெஷலா இந்தியா அயல்நாட்டு இந்தியாவுல இந்தியில இருக்க இங்கிலீஷ்ல இருக்க எல்லா செய்தியிலையும் ஸ்ரீலங்கா பிரசிடென்ட் அனுரகுமார திசாநாயக்கே அப்படின்னு தான் எனக்கு ஆரம்பமாகுது எல்லா நியூஸும். காரணம் அவரோட அந்த பிரஸ் மீட்ல தான் நேற்று ரொம்ப அவதானம். ஏன்னா யாருக்கும் தெரியாது நேற்று நைட் எப்படி ஒரு பிரஸ் மீட் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏதோ அவசரமா இதை வந்து தயார் பண்ணிருக்காங்க. அங்க எல்லா மீடியாஸ்ல ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கு. அங்க எல்லா சேனல்ஸ் எல்லா பிரதான ஊடகங்கள்லையும் அங்க போயிட்டு ஒவ்வொரு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஜனாதிபதி சொன்னாராம், நீங்க இந்த கேள்வி கேளுங்க, இந்த கேள்வி கேட்காதீங்கன்னு எந்த விதமான கட்டளையும் கட்டுப்பாடும் இல்லையாம். உங்களுக்கு என்ன கேட்க தோணுதோ அதை கேளுங்க, அதற்கான பதில நான் வழங்குறேன் அப்படின்னு நேர்த்தியா அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பதில் கொடுத்து அது லைவா நைட் அப்படியே ஒளிபரப்பாகி இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில தான் மக்களுக்கு தெரியும் ரைட் இந்த இரண்டாவது போர்க்கப்பல் ஈரானோட இரண்டாவது போர்க்கப்பலை இலங்கை பொறுப்பேற்க தயார்னா எங்க அப்பா சோசியல் மீடியாவில் அப்படி ரைட் அப்ஸ் எல்லாம் பறக்குது. ஆனா நேத்து காலையில இருந்து பார்லிமெண்ட்ல எதிர்த்தரப்புல இருந்து கத்திக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் என்ன இது நம்ம இல்லைன்னு ஒரு கதை. அந்த 300 குழந்தைகளை அவ்வளவு விதியா வளர்ந்தது, அவ்வளவு சுருக்கா வளர்ந்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. நேத்தெல்லாம் சொன்ன கதை. அந்த இரண்டாவது கப்பல்ல 300 குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு வேணும், சிறுவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட விஞ்ஞானி முஜிபுர் ரஹ்மான் தான் அதை கண்டுபிடிச்சு. அப்பா அவர் நேத்தொன்னு விட்டாரு, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு கதை விட்டாரு. ஏன் கேக்குறீங்க? இலங்கையின் கடற்படை அவர் சொன்ன கதை இப்படிதான். பார்லிமெண்ட்ல எம்பி முஜிபுர் ரஹ்மான் சொன்ன கதை. இது எவ்வளவு உண்மை போய்ங்கிறது எங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னதை வச்சு சொன்ன போனா இலங்கை கடற்படை தளபதி அழைப்பின் பேர்ல தான் ஈரானுடைய இந்த 3 கப்பல்களும் இலங்கைக்கு வந்ததா இவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு பார்லிமெண்ட்ல. நேற்று என்ன சொன்னாரு? நேற்று வந்து சொன்ன கதை 11 மணித்தியாலமா இந்த கப்பல் வந்து அந்த போர்டர்ல நின்று இருக்கு, இவங்க அனுமதி கொடுக்காததுனால உள்ளக்கு வரல அப்படிங்கிற ஒரு கதையை சொன்னாரு. ஆனா அது இல்லாம நேற்று ஜனாதிபதி அதுக்கு ஒரு கதையை சொன்னார். பாருங்க, இதெல்லாம் இதை வச்சு ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க, இதுதான் உண்மையான நிலவரம்னு அவர் அழகா கிளியர் பண்ணாரு. அப்ப அப்படி இருக்கிற இடத்துல இப்ப இந்த 300 குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரே கேள்வியா இருக்கு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு டாபிக்கு. பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அப்ப இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. ஓ தெரியாம கத்துட்டோம் அப்படின்னு. டெல்சான் இன்றைக்கு இன்னொரு விடயத்தை பாருங்கன்னு சொன்னால், இந்த இப்படியான ஆபத்தான நேரங்கள்ல வந்து எனக்கு உங்களை பிடிக்காது, உங்களுக்கு என்ன பிடிக்காட்டி நாங்க எல்லாரும் ஒரே ஆளை போட்டு மிதின்னு மிதிச்சுட்டு போக கூடாது. மிதிச்சு அவர் மீது எல்லாரும் ஒரு பெரிய அனர்த்தம், உலகம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அனர்த்தத்துல இலங்கையில ஏதோ நான் பார்த்தேன், பாட்டாளி சம்பிக்க ராணுவக்க மற்றும் பலர் வந்து அனுரகுமார பாராட்டி இருந்தோம். நாமல் ராஜபக்ச இன்னைக்கு நேற்று நாங்க பேசணும் இந்தியா டுடேக்கு கொடுத்த இன்டர்வியூல பேசியிருந்தாரு. இப்ப இன்னைக்கு இந்த 2வது கப்பலை மீட்பது சம்பந்தமா அவரோட எக்ஸ்தலத்துல அபிஷியலாவே ஒரு விஷயத்த போட்டிருந்தாரு. நாங்க இதை வந்து வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப எல்லாருமே எதிர்த்து பல பேரும் இதாக. ஆனா இந்த சஜித் பிரேமதாச மாத்தையாதான் திருந்தாம இருக்காரு. இன்னைக்கு அவரு கேட்கிறாரு, இது என்ன சப்மெரின் உங்களுக்கு தெரியுமா? தேசிய பாதுகாப்பு உச்சத்தில் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்த சப்மெரின் வந்து அடிச்சு சப்மெரின் என்ன வகையை சேர்ந்தது? இதுல அது இருக்கா, இது இருக்கா, இந்த வகையை சேர்ந்ததா உங்களுக்கு தெரியுமா? இதுல எப்படி நான் நினைக்கிறேன் நேற்று நைட் வந்து சப்மெரின்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு கூகுள்ல தட்டி இருப்பாரு. ரைட்டா? நேற்று நைட் நடந்திருக்கும். ரைட்? அப்படி அடிச்சு பார்த்தோட அல்லது இவருக்கு ආරාවරාල இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கலாம். අපිට කියන්නකො බලන්නකො මේ අපි ආපු සබ්මරීනය බැලිස්ටික් මිසයිල් සබ්මරීනයක්ද? ඔහායෝ ක්ලාස් සබ්මරීනයක්ද? එහෙමත් නැත්නම් ගයිඩඩ් මිසයිල් සබ්මරීනයක්ද? මේවා ගැන පාර්ලිමේන්තුවට ප්‍රකාශයක් ඉදිරිපත් කරන්න. ලොස් ඇන්ජලිස් ක්ලාස්, සී වුල්ෆ් ක්ලාස්, වර්ජිනියා ක්ලාස් ඇටැක් සබ්මරීන් එකක්ද? දැන් ජාතික ආරක්ෂාව ඉහළටම තියෙනවා නම්, රටේ හදිසි නීතිය ඉහළින්ම ක්‍රියාත්මක වෙනවා නම්,
ජාතික ආරක්ෂාව සුරක්ෂිත නම් කිසි ගැටලුවක් නැත්නම් අර ගහපු සබ්මරීනිය මොකද්ද කියලා රටට ඉදිරිපත් කරන්නකෝ. ஆனா எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் அவர் இந்த எதிர்க்கட்சி தலைவர் இப்ப இந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் என்றால் இந்த விடயத்துக்கு பாராட்டு தெரிவி இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா கடந்த காலங்கள்ல வந்து பேரினத்தம் இடம்பெற்ற போது பல எதிர்க்கட்சியில குறிப்பா ரணில் விக்ரமசிங்க, அமரர் சம்பந்தன், பலர் இருந்தவங்க முக்கியமான காலகட்டங்கள்ல அவங்களோட இப்ப உதாரணம் சொல்ல போனா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த உடனே அது அந்த விசாரணை கால பகுதியில எதிர்க்கட்சி தலைவர் திரு அமரர் சம்பந்தன் இருந்த போது ஒரு கண்ணியம் காப்பாற்றப்பட்டது. எதிர்க்கட்சியா இருந்த டெல்சான் இல்லாம வந்து கேள்வி கேட்கிறல்ல தானே. அதுல இன்னைக்கு என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் நீர்மூழ்கி கப்பல் என்ன வகை என்று தேடட்டாம். ஐயோ சஜித் என்ன இது என்னவென்று விளங்கவில்லை. யார் அது சொல்றது? என்ன அந்த கருத்தை எனக்கு சொல்லுங்க. அவர் என்ன கேட்கிறேன்? පැතරම අදත් ඇවිල්ලා සම්මරීනේ වර්ගය මොකද්ද කියලා. සම්මරීනේ වර්ගය මොකද්ද? ටෝපිඩෝයි වර්ගය මොකද්ද? මොකටද? සම්මරීනේ වර්ගය නෙවෙයි සාපේ තුනේ අපි ගිලෙන මිනිස්සුන්ගේ වර්ගයවත් හෙව්වේ නෑ මේ බේරගනිද්දී. මට තේරෙන්නේ නෑ මේ මේගොල්ලෝ මොකද්ද මේ කියන්නේ සහ මොකද්ද මේ කරන සෙල්ලම කියලා අඩුම තරමේ. அதான் இப்ப சஜித் பிரேமதாஸ் அப்படி கேக்குறாரு. நான் நினைக்கிறேன் இவர் ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரி தான் இன்னைக்கு கதைச்சாரு. நினைக்கிறேன் இந்த மனுஷன் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி தான் நேற்று போயிட்டு நைட் ஃபுல்லா உதவியோட இந்த சப்மெரின் என்ன வகையை சேர்ந்தது, என்னென்ன வகை சப்மெரின் இருக்கிறது. உடனே டொனால்ட் ட்ரம்புக்கு அடிக்க வேண்டியானே டெலிபோன். என்னத்த சொல்ல இவர் வந்து அப்படியே அவர் சொல்லுவாராக விஜய் ஓம் அப்ப நீங்க அடுத்த ஜனாதிபதியா வரலாம், இன்னொரு சப்மெரின் நாம அனுப்புறேன் ஹம்மாந்தோட்டையில இருக்கா வச்சிருக்கிறீங்களா? அதுதான் நடக்க போகுது. இப்ப அவர் வந்து ஏதோ பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி தான் இந்த கட்சார் பார்லிமெண்ட்ல. அப்புறம் அரசு தரப்புல எல்லாம் சிரிச்சாங்க. இவர் என்னடா திடீர்னு எங்க இருந்து தேடிக்கிட்டு வந்தாரு தெரியும் இவரோட விஷயத்த அப்படின்னு. ஆனா இவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னா, சஜித் பிரேமதாஸ் எல்லாம் நல்லாட்சி அரசாங்கம்னு சொன்ன அரசாங்கத்துல முக்கிய பதவிகள் இருந்தவங்க இன்னைக்கு இந்த கேள்வி கேட்க தகுதி இல்லாதவங்க தான் நானா சொல்லுவேன். தேசிய பாதுகாப்பு சம்பந்தமா பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாதவங்க. ஏன்னா ஈஸ்டர் அட்டை ரைட் இவங்களுடைய ஆட்சி காலத்துல அது அவருக்கு தெரியாது. நேரம் அவரு தெரியாது, எதிர்கட்சி தலைவர் இல்ல. உண்மைக்குமா அவங்க சொன்ன டைம் அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு. ஆனா தாக்குதல் நடக்கும்னு தெரியும், ஆனா இந்த அளவு மோசமா நடக்கணும் தெரியாது. சிரிச்சுக்கிட்டு எனக்கு அப்பா சொன்னதால நான் சேச்சுக்கு போகலன்னு சொன்ன கரீனம் இருக்கிறார். சஜித் மாத்தியா அப்போ சஜித் மாத்தியோட கோலை அவரு அந்த மாதிரி வலது கை மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு ரணிலோட இருக்காங்க. இவங்க எல்லாமே பெரிய வகை சொல்லணும், இதுக்கெல்லாம் பெரிய பதில் பொறுப்பு கூட வேண்டியவங்க தான் இவங்க. ஆனா இன்னைக்கு இவங்க பேசுறாங்க கடல் எல்லையில நடந்த ஒரு சம்பவம். ஆனால் உடனடியாக எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத கட்டத்துல சிந்தித்து செயற்பட்டு இரண்டு தரப்போட பேசி ராஜதந்திர மட்டத்துல அந்த நகர்வுகளை மேற்கொண்டு இருக்கும் போது இவங்க சொல்றது இந்த மாதிரி நிலைமையில இருக்கு. என்ன செய்ய இனி அது எதிர்கட்சியினுடைய விதி அப்படின்ட்டு விடத்தான் இருக்கு. ஆனா அதோட இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு முக்கியமான விடயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அவசர கால நிலை மேலும் நீடிக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு செய்தி, அவசர கால நிலையை நீடிப்பதற்கு 100 மேலதிக வாக்குகளினால் பார்லிமென்றத்தில் அங்கீகாரம் அளித்தது. அவசர கால நிலையை நீடிப்பதற்கு ஆதரவாக 108 வாக்குகளும் எதிராக 8 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையிலேயே 100 மேலதிக வாக்குகளினால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி இப்போ பதிவாகி இருக்கு. அந்த நிகழ்ச்சி செஞ்சுக்கிற நேரம் அதை சொல்லிடும். பார்லிமெண்ட்ல வாக்களிப்பு நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவசர கால நிலை மேலும் நீடிக்கிறதுக்கான வாக்குகள் அதிகமாக கிடைச்சு அது ஓகே ஆகியிருக்கு. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி அவருடைய தலைமையில் இன்னைக்கு நெலும் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான கூட்டம் நடந்திருக்கு. நாமல் ராஜபக்சே இருக்காரு. அதுக்கான ரெடியாம் 2029க்கு முன்பதாக மக்கள் மனங்களை நாங்கள் வெல்லுவோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான். ஐயோ இந்த கப்பல் பிரச்சனை அது இது வந்துட்டப்ப அல்லது இந்நேரம் கொஞ்சம் பேர் உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய ஆக்கள் வெளியில அதுதான் அப்ப இவர் சொல்றாரு. இப்ப இவருக்கு பிரஸ்ல கேட்கறாங்க என்னன்னா, இப்ப இந்த அரசாங்கம் செயற்படுற விதம் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. பரவாயில்ல நல்லதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எந்த பக்கம் நாங்க இருக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, எந்த பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் எந்த பக்கம்னு கேட்க கூடாது, ஏதாச்சும் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கத்தால அடிவில சான்சஸ் இருக்கு இப்ப போற நிலைமையை பார்த்தா. அதனால நாங்க நடுநிலைமையா இருக்கிறது நல்லது. ஆனா எங்களுடைய ஆபர்கள் எல்லாம் இப்ப யாரும் பயன்படுத்தினா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிரும், இன்னொரு தரப்புக்கு நாங்க சார்பா இருக்க மாதிரி ஆகிரும். அதுக்காக வழி விடாம நாட்டையும் பாதுகாத்துக்கிட்டு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிட்டு போறது நல்லது அப்படிங்கிற மாதிரி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு பாசிட்டிவான விஷயம் ஒன்று இருக்கு. இப்பதான் தகவல் கிடைச்சிச்சு கையில. என்னன்னு சொல்லட்டா,
இப்ப பாசிட்டிவான விஷயத்துக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு வாரேன். இப்ப ஈரான் எனக்கு நீங்க இப்பதான் சொல்றீங்க, அப்புறம் நீங்க என்ன இப்ப எனக்கு சொல்லட்டாங்க, நானே இப்பதான் புதுசா கேட்கிறேன், சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப ஈரானுக்கு கூட்டா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இப்போ இந்த போர் தொடங்கி முதல் 100 மணித்தியாலத்துல முதல் 100 மணித்தியாலத்துல அமெரிக்காவின் செலவு $3.7 பில்லியன் செலவாகி இருக்கா முதல் 100 மணித்தியாலத்துல. இந்த செலவு அமெரிக்காவுக்கு செலவு. இப்ப ரைட், அது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்ப நம்ம இலங்கையில இலங்கையிலும் நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுவும் பாருங்க, இப்ப அங்க செலவு வந்து $3.7 மில்லியன் பில்லியனா. இப்ப இலங்கையில 5.5 வருஷத்துக்கு அப்புறமா இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு $7 பில்லியன் எட்டி இருக்கிறதாக சொல்லப்படுது. அங்க 100 மணித்தியாலத்துல செலவே நில்சன், அது இல்ல, இதெல்லாம் சேர்க்கிறத கண்டா அவங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க இத்திர விட மாட்டாங்க, எப்பட ஆட்சியை பிடிக்கிறேன். அதுதான். ஆனா நல்ல விஷயம் 5.5 வருஷத்துக்கு பிறகு நம்ம வெளிநாட்டு கையிருப்பு இல்லாம இந்த நாடு பட்ட பாடு கொஞ்சம் துன்பமா துயரம். அவங்க மிக நிதானமா இருக்கிறாங்க டெல்ஷான். இப்ப அந்த கப்பல் விவகாரத்திலையும் கூட அவங்க மிக முறையான, இப்ப சிலர் அது மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஈரானுக்கு உதவுற அடிப்படை, அதாவது ஈரான் ஒரு மனிதாபிமான உதவியை செய்கிற அதே நேரம் சர்வதேச ரீதியா இந்த விடயம் அமெரிக்காவோட கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கு உண்மையில, அல்லது அந்த விடயம் அவர்களுக்கு இடையிலையும் பரிமாறப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த விடயங்கள் கையாளப்பட்டிருக்கு. மற்றது இன்னும் ஒன்று சொல்றேன், அனுர்குமார திசாநாயக்க தலைவரா வந்தது நாட்டுக்கு மட்டுமில்ல, அவர் கட்சியிலே அவர் லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணவர். முடிவு எடுக்க தெரியாத ஆள் இல்ல, சரியா? அல்லது வேட்டி நடைகிற அரசியல்வாதி இல்ல, சரியா? வேட்டிகள் நல்லா போயிருக்கு. உண்மையாதான். இப்ப வடக்கு கிழக்குல இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிமார் நம்மளை கண்டாலே வேட்டி கலக்கல 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 பம்பஸ் கட்டுற நிலையில இருக்கிறாங்க. அந்த அளவுல அந்த வகையில நான் அனுரவை பாராட்டுவேன். நான் உங்களை அப்படி சொன்னேன் தானே, இப்ப அனுரவை நான் விமர்சிச்ச மாதிரி யாரும் விமர்சிக்கல. அது நல்லதுன்னு சொல்லுவோம் ஐயா, நல்ல விடயத்தை நல்லதுன்னு சொல்லணும். என்ன இப்ப ஜோதிச்சு பாருங்க, உங்களோட வீட்டுக்கு வந்த விருந்தாளி ரோட்டுல நிக்கிறான், அவனுக்கு தண்ணியும் இல்ல சோறும் இல்ல, அவனை பற்றி நீங்க அக்கறையும் கொள்ளல. ஆயத்துள்ள அல்கமானி இறந்ததுக்கு அஞ்சலி செலுத்தலையாம் இந்தியா, சரியா? மன்மோகன் சிங்கிற காலத்துல பல மில்லியன் டாலர் அள்ளி கொடுத்தது யாருக்கு? இந்தியாவுக்கு, இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு. இப்படியெல்லாம் செய்த இடத்துல எனக்கு ஈரானை பிடிக்குமான்ற இடம் பிடிக்காது. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லுவேன் என்றால், உதவி என்று வந்தா எதிரி என்றாலும் உதவி செய்யணும். ஆனா இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல ஒருவேளை இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சஜித் இருந்திருந்தாலோ அல்லது வேற யாரும் இருந்திருந்தாலோ முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. முடிவு தாமதமாயிருக்கு. அந்த முடிவையும் எடுத்து மேற்குலகத்தோட மிதத்தோட என்ன சிரிக்கிறீங்க? இல்ல இன்னைக்கு இப்ப சப்மேரின் நீங்க இப்ப இருந்ததுதான் காட்சிங்க தானே. எனக்கு டக்குனு சப்மேரின் கதை வந்துச்சு. இவரை நீங்க பார்லிமெண்ட்ல கேட்ட ஸ்டைலே தனி. இப்ப நான் யோசிக்கிறேன், இருந்திருந்தா இது அங்க 4 மிசைல் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. இல்ல அவரு கேட்க தேவையில்ல, அவங்க பிளேனால வந்து அடிச்சிருப்பாங்க, சப்மரீனால வந்து அடிக்க தேவையில்லை. ஆமா, மேலால வந்து 4 விசைல போட்டு போயிருப்பாங்க. இல்ல உண்மைக்குமே நான் நினைக்கிறேன், இப்ப எதிர் தரப்புல இருக்க ஆக்களோட கருத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு போல, எங்கிட்டால சரி போற ஒரு மிசைல் வந்து இலங்கையில எங்கேயாச்சும் விழுணும்னு ஆசை போல. அதுக்குதான் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க, வாய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப என்ன குழப்புறாங்க. இதாச்சும் இவங்களுக்கு வந்து அமெரிக்காவை படுத்திட்டு இவங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கணும். பிறகு பிரச்சனை நடந்தோட நாங்க சொன்னோம் தேசிய பாதுகாப்பு இவங்க சரி வராது அப்படின்னு சொல்றதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வேற இவங்களோட எத்தனை வருஷம் எதிர்கட்சியில இருந்த அனுரா, இவங்களோட ஓட்டு மாட்டம் முழுக்க தெரியும் தானே, எல்லாம் தெரியும். அதான் அவர் சேனல் பண்றாரு, சைலண்டா இருக்காரு, காமா இருக்காரு. நேத்து கூட பிரஸ் மீட்ல எந்த விதம் பதற்றமும் இல்லை. அப்படி கையை மடிச்சுட்டு அப்படியே அழகா. நான் திரும்பவும் சொல்றேன் ஒரே கருத்தை, மக்களையும் மேடையையும் பல மைக்குகளையும் கண்ட தலைவனுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. உண்மைதான் அது சரி. விளங்குதா? அமரர் சம்பந்தன் அவர்கள் அடிக்கடி ஒரு கருத்தை கூறுவார். அவர் உயிரோடு இருக்கும்போது அவரோட உதவியாளர் கோபாலன் இருந்தவர். அப்ப ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், அப்ப போன் பண்ணி அவரை லேண்ட் போனுக்கு தான் போன் பண்ணணும். ஐயா அப்படி என்று சொல்லி கதைக்கணும்னா அவரை போனை ரிசீவ் பண்ணுவார் கோபாலன் தான். அவர் இப்பவும் இருக்கிறார் ஒன்று. அப்ப அவர் சொல்ல, தமிழரசு கதைக்குவோம் ஐயா, ஓம் எடுக்கிற என்று சொல்லி திரும்ப எடுப்பார் கோபாலன். அவரை போன்ல எடுத்து, தம்பி என்னன்னு கேட்பார், ஐயா நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்களா? ஓம்
அதை நீங்க செய்தியா நீங்க நீங்கள் அதை செய்தியா பிரச்சனை இல்லை, அது உங்களோட தனிப்பட்ட ஊடகத்துல கருத்து. அதை நான் இது செய்யல, ஆனா நான் அது தொடர்புல மறுப்பு வெளியிட மாட்டேன். அப்போ 2 விஷயம் சொல்லுவார். நீங்க ஊடகம் வெளியிடுங்க, அது உங்களோட தனிப்பட்ட, அது உங்களோட ஊடக சுதந்திரம். ஆனால் உங்களோட ஊடகத்துல கருத்துக்கு எதிராக நான் கருத்து வெளியிட மாட்டேன். ஆனா இன்னைக்கு அதான் நடக்குதுன்னா என்ன சொல்ல வரேன், அவர் இறக்கும் வரையும் தலைவராக இருந்தார். அதான் சொல்ல வரேன். இப்ப அனுரவ என்னடா சொல்றேன், ஒரு தலைவன் என்றா டில்சன் என்ன சொல்ற, என்ன விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளலண்டா நீங்க தலைவன் இல்லை. பாருங்க எதிர்கட்சி அனுரவுக்கு இப்ப இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன்ல இருப்பாரு அவர். அல்ல சிலவள அந்த காயப்பட்டாங்களை பார்த்துட்டு இருக்காரோ தெரியாது. டில்சான் ஒரு சில விடயங்கள் உங்களோட கதைச்சு கொள்ளணும் சொன்னால், ஒரு ஆள் அந்த கட 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 ஒரு பிக்கு அடிக்கிறார். அது என்ன விலங்கல், எனக்கு பெல் அடிக்கிறார். அவரு மிகுந்தலை தேர்தல் ஏற்கனவே தெரியும் தானே, இவர் உங்களோட கூட்டாளி, உங்களோட கூட்டாளி இவர். அதுக்கு முதல் இந்த இவர் எங்க எங்கட அம்பிட்டிய சாதுவங்க ராஜபக்ச சப்மெரினோட காணமா போனாரோ மிசைலோட காணமா போனாரோ தெரியல, சத்தமே இல்ல, எந்த விதமான சத்தமும் இல்ல. என்ன இப்படித்தானே இப்ப இது இந்த போர் சூழலுக்கு மத்தியில இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவங்க டொபிக்கெல்லாம் எடுப்படுறது இல்ல. அவங்க டீம் ஒண்ணு இன்னைக்கு இறங்கிடுச்சு அமெரிக்கா எம்பசிக்கு முன்னுக்க, ரைட்டா? அப்ப 9 பேர், ஆமா ஆமா 9 பேர் வந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க. மிசைல் எல்லாம் வேணாம், அவங்க உள்ளுக்குள்ள ஒரு கல் அடிச்சா இல்ல கல்லு, அது வன்முறை வேணாம். இந்த யானை வடி இருக்கு, சீன வடி, அமெரிக்கா வெடி, சீனாத்தோட அமெரிக்கா வெடி அப்படி 10 போட்டா போதும், ஓடத்தான் இருக்கு. அப்படியான நிலைமையில தான் இன்னைக்கு வந்து 9 பேர் அப்படி பேனர்லாம் புடிச்சுக்கிட்டு, அமெரிக்காவே, டொனால்ட் ட்ரம்ப்பே, யுத்தத்தை நிறுத்து, அந்த அடிக்கிற இல்ல. ஏன் கேக்குறீங்க? அமெரிக்காவில் டில்சான் நாட்டு நடப்புல இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய எங்களோட உறவுகள் தொடர்பாகவும் இந்த நேரத்தில் சொல்ல வேணும். நீங்க அனைவரும் பாதுகாப்பாக இருங்க. குறிப்பாக அந்த ஜன்னல் பகுதிகள் அல்லது அந்த ட்ரோன் தாக்குதல் இடம்பெறுகின்ற போது உங்களுடைய சுவர்களுக்கு பக்கத்துல வர்றதை தவித்துக் கொள்ளுங்க. இயலுமான வரையில பாதுகாப்பாக இருந்துங்க. கைத்தொலைபேசியால புகைப்படம் எடுக்கிறது அல்லது வீடியோ எடுக்கிறத தவித்துக் கொள்ளுங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற ஆக்கள் எந்த ஒரு விடயத்தையும் சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றாதங்க. அந்த நாடுகள் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி நேற்று முன்தினம் கூறியிருக்கிறாங்க. இந்த விடயங்கள்ல கவனமா இருங்க. நீங்க பாதுகாப்பாக இருங்க. உங்களுடைய உறவுகளோட நாங்கள் இலங்கையில எந்நேரமும் அவர்களோட நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். உங்களோட உறவுகள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. நீங்களும் அங்க சேஃபா இருங்க. நானும் ஏன்னா என்னோட சகோதரர் தம்பி வந்து துபாயில தான் இருக்காரு வேலை. அவர் எந்த நேரம் எனக்கு அப்டேட் பண்ணுவார். அண்ணா எலர்ட் வந்துருச்சு, கவர்மெண்டால எலர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, மொபைலுக்கு ஆல்ரெடி எலர்ட் வருது, அண்ணா எலர்ட் கொடுத்துட்டாங்க, அடிக்க போறாங்க, அடுத்த 1 hour 2 hourக்கு நெட்வொர்க் வேலை செய்யாது, கொஞ்சம் எதுவும் பயப்படாதீங்க, நான் பாதுகாப்பா இருக்கேன் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 hour கழிச்சு மெசேஜ் பண்ண. அப்பதான் நிம்மதியா, அடேங்க அப்பா சேஃபா இருக்காப்புல. அப்படித்தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்க போயிட்டு செல்வந்தர்களா இல்ல, இங்க கஷ்டப்பட்டு இங்க கஷ்டம் தாங்க இல்லாம வெளிநாடுகளுக்கு போனவங்க தான் எல்லாருமே. ஏன் சகோதரர் மட்டுமில்ல, எல்லாருமே அப்பாமார், அண்ணாமார், தங்கச்சி, தம்பி எல்லாருமே கஷ்டங்களுக்காக போனோம். ஏன்னா இலங்கை இருந்த சூழல் அப்படி, இலங்கை என்ன மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு, அப்ப போனவங்க தான் எல்லாருமே. ஆனால் எல்லாருமே பாதுகாப்பா இருங்க. உங்களுடைய குடும்பங்கள் இங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இப்ப நடக்கிறது உண்மையை பயந்து இருக்காங்க. மலையகத்துல நிறைய பேர் மலையகத்துல இருந்து எனக்கு கோல் அந்த மரத்தை கோல் பண்ணி கேட்கிறாங்க, இந்த சைப்ரஸ்ல எதுவும் அடிச்சுட்டாங்களா தம்பி, துபாயில எதுவும் தாக்குதல் நடந்தது தம்பி, ரொம்ப பயப்படுறாங்க. நான் சொல்றேன் எந்த பயப்படாங்க, எல்லாம் சேஃப்டியா போய்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம சொல்லி வைக்கிறோம். வடக்கு கிழக்கு மலையக பகுதிகளில் இருக்கக்கூடிய கணிசமான எங்களோட உறவுகள் அந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் வேலைக்காக சென்றிருக்கிறாங்க. அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் இப்போது வரைக்கும் நாங்கள் அறிந்த வரைக்கும் யாருமே எந்த ஒரு அனர்த்தத்திலோ ஆபத்திலோ சிக்கவில்லை. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஈரான் மீதான தாக்குதலால் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு குறைந்துள்ளது. இதனை வேற யாரும் சொல்லல, அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் உறுதிப்படுத்தினார் நேற்றைய தினம். ஆயுத உற்பத்தியை விரைவுபடுத்துவதற்காக லாக்கரி மார்டின் மற்றும் RDX நிறுவனங்கள் அதிகாரிகளை ட்ரம்ப் நிர்வாகம் சந்திக்க உள்ளது. முடிய நான் செஞ்சு சார் அடிப்பணம் தான் இருக்காங்க. என்ன அரிசி மில்லுல
தீட்டுறது கொடுத்துட்டு அரிசி வர லேட்டா சந்திக்க போற மாதிரி காலி செய்யப்பட்ட ஆயுதங்களுக்கு பதிலாக புதியவற்றை வாங்குவதற்கு சுமார் $50 மில்லியன் கூடுதலாக நிதி கோருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருது. குறிப்பாக PAC-3 போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான தேவை பெருமளவில் அதிகரித்திருக்கிறது. வான் பாதுகாப்பு கருவி என்ற விளங்குது அவங்களுக்கு. அங்க இப்ப ஈரான் ஒரு புதிய உத்தியாம் ஒரு 100 ட்ரோன் அடிச்சா அதுல 30 விளையாட்டு ட்ரோனுகள் அதுல அடிச்சு விடுறான், போலியானதுகளை. அப்ப அது என்ன நடக்குன்னா அது கலர்ல அடிக்கிறாங்களா. இப்ப கலர்ல பொருத்தி அடிச்சோடனே ரேடார்ல அந்த முன்னுக்கு அதைத்தான் மூவ் பண்றாங்க. அதுல எம்டி ஒன்றுமே இல்லை. அது போய் ரேடார்ல கடன்னு மாட்டப்பட்ட உடனே ரேடார்ல இது செய்து தாக்குதல் நடந்தோடனே பின்னால போற சாமானோடு உள்ளுக்குள்ள போய் இறங்குது. நேற்று டெல்லவியோ கிட்டத்தட்ட ஒரு பெரும் ஒரு ட்ரோன் தாக்குதல்ல 14 கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு டெல்லவியோ. நீங்க ராணுவ ரகசியமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. டொனால்ட் ட்ரம்ப் பாத்துக்கிட்டு இருப்பாரு, என்ன செய்ய போறாரோ எனக்குலாம் தெரியும். அவங்களே ராணுவ ஈரான்ல செல் இப்படி வருது டொனால்ட் ட்ரம்புக்கு ஐடியா கொடுத்துக்கிறீங்க நீங்க. அப்ப இஸ்ரேல்லையும் அதிக அளவான சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. இப்ப கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது ஒரு பெரும் பாதிப்பா தான் போய்கொண்டிருக்குது இப்போதைக்கு வரைக்கும். சொல்றாங்கன்னா நாங்க இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு நாங்க எதுவுமே எங்களுக்கு இல்ல, ஐடியா இல்ல, அடிக்க நாங்க பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஈரான் ரெடியா இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த இங்க நெல்லு விளையிற மாதிரி அவங்களுக்கு ட்ரோன் விளைஞ்சு போய் கிடக்கு, அடிக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப அடிச்சவங்க விளையாடுறாங்க. அதுல கூடுதலா பாத்தீங்கன்னா வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான தேவை பெருமளவில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அச்சத்தில் இருக்கிறார். ஈரான் நடவடிக்கையால டொனால்ட் ட்ரம்ப் உண்மையில் அச்சது. ஏனென்றால் இவங்கட ட்ரோன் கருவிகளை நிப்பாட்டுறதுக்கு இயலாம இருக்குது. அமெரிக்காவால் இஸ்ரேலால் இயலாம இருக்குது. தாக்குதல் சரமாரியா நடக்குது. அது மட்டும் இல்லாத இன்னொரு விடயம் கூறப்படுது. டெல்சான் குலோ இஸ்பாரோ என்ற அந்த ஒரு ஏவுகணை தான் அயத்துல்லா அல் கமேனியை இலக்கு வைச்சதா கூறப்படுது. அவரை இலக்கு வச்சு தாக்குனதுல அந்த கருவிதான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுவும் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை ஈரான் தரப்பும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த தாக்குதலை. ஆனால் ஒன்று மட்டும்தான் உண்மை, இந்த யுத்தம் ஈரானை பொறுத்தவரை இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த யுத்தம் நிறுத்துறதுக்கான சூழ்நிலையும் இல்லை. ஒருவேளை திடீரென்ற ஒரு யுத்தம், அதாவது ஈரான் நான் தாக்குதல் நடத்தினதில் திருப்தி கொள்ளுமாக இருந்தால் அல்லது ஈரானினுடைய அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமாக இருந்தால் இந்த யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கான சூழ்நிலை இருக்குது. அது வரைக்கும் தாக்குதல் தொடர போது அது தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை தவித்து கொண்டு செல்றதுக்கான சூழ்நிலையும் இல்லை. ஆனா உலக மக்களுடைய பொதுவான எதிர்பார்ப்பு இந்த யுத்தம் நிறைவுக்கு வரணும், சமாதானத்தை கையில் எடுக்கணும். இதனால நீங்க 2 எல்லாம் அடிச்சுக்கிறீங்க, நீங்க 3 பேரும் சேர்ந்து, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு அடிக்கிறீங்க, மாத்தி அடிச்சுக்கிறீங்க. ஆனா ஏனைய சுத்தி இருக்க வளைகுடா நாடுகள் உட்பட எல்லாம், நம்ம இலங்கை கூட பொருளாதார ரீதியா எல்லா ரீதியாவும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தயவு செய்து எல்லாருமே கன்சிடர் பண்ணணும். எல்லாருமே வலியுறுத்தணும். மத்திய கிழக்கு நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு சுடுகாடாகி கொண்டிருக்கு டெல்சான். இன்றைக்கு துபாய், கட்டார் போன்ற நாடுகள்ல எல்லாம் பல முதலீடுகளை செய்தவங்க இன்னைக்கு அவங்க அங்க இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட் ஓபன் பண்ண பயப்படுறாங்க. ஓபன் பண்ணா எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஷேர் மார்க்கெட்டை வேற இடத்துக்கு மாத்திடுவாங்க, டச்ச கொள்றாங்க. இப்படி ஒரு பெரும் தளம்பலா நிலை மத்திய கிழக்கு ஒரு பெரும் ஆபத்துல இருக்குது. உலக ஒழுங்கு மாறிக்கொண்டிருக்குது. என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் அமைதியா ப்ரே பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் எல்லாரையும் அன்பு செய்யுங்க. உங்களோட அயல் வீட்டுக்காரர்களோட மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அல்லது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்களோடு அன்பாக பண்பாக குறைந்த ஒரு தொலைபேசி அழைப்படுத்தாவது பேசுங்க. டில்சான் உங்களோட ஒன்று சொல்ல ஒன்று, நேற்று கனடாவில இருந்து உங்களோட விரும்பி பார்க்குற ஒரு அன்பர் டில்சான் நல்லா ஆங்கிலமும் பேசுறார், அவருக்கு அந்த வாழ்த்துக்களை சொல்லி விடுங்கன்னு சொன்னார். அதையும் சொல்லிட்டேன். அப்ப அவங்க கனவேர் உங்களை சந்திக்க வர இருந்தவங்க இப்ப கனடா, பிரித்தானியாவில இருந்து என்னோட ஒரு 3-4 பேர் உங்களோட வர்ற டைம்ல சந்திக்கிறது. ஆனா இப்ப எல்லாரும் விமான போக்குவரத்து தடைப்பட்டு இருக்குது. நீங்க பயப்படாங்க, நீங்க டெல்சானை இப்ப வெகு விரைவில் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். இப்ப அனுபவம் சந்திக்கிறோட டெல்சானை சந்திக்கிற வரைக்கும் நாட்டுக்கு வாங்க. நம்ம நாட்டை எல்லாம் சேர்ந்து முன்னேற்றுவோம். அதுக்குதான் நாங்க ஏதாச்சும் பாடுபடுறோம். ரைட், ஓகே, நல்லது. ஓகே சார், நல்லபடியா போயிட்டு வாங்க. நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கும் ஏதோ நல்ல செய்திகளோட உங்களை சந்திக்கலாம் நினைக்கிறேன். எல்லாரும் கூலா இருங்க, அமைதியா இருங்க. எதை நினைச்சும் கவலைப்படாங்க, அச்சப்படாங்க, பதட்டப்படாங்க. நல்லபடியா வாழுங்க. பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.